வினோத் பரமேயின் பணிவான வணக்கங்கள். நம்ம சக்கரங்களை பற்றியான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இதில் நம்ம கடைசியாக பார்க்கக்கூடிய 7வது சக்கரம். இந்த 7வது சக்கரத்துக்கு 2 பேர் இருக்குது. அதாவது சகஸ்தர சக்கரம்னு நம்ம வழக்கு சொல்கிறோம். அதே மாதிரி நாதனத்தில் அப்படின்ற அதுக்கு பேர் ஒன்று நம்மளுடைய மூதாதைகள் வைத்திருக்காங்க. அதாவது அது எப்போ வைத்திருக்காங்கன்னா ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படி விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, யோக தத்துவத்தில் அது மாதிரியான விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது நாதனத்தின் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது அந்த 7வது சக்கரத்துக்கு. இதோடைய காற்று கொள்ளளவு பார்த்தீங்கன்னாக்கா அதே 1000 காற்று கொள்ளளவு தான். 1000 காற்று கொள்ளளவை நம்ம உள்வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த நாதனத்தில் நம்ம வந்து 21,600 காற்றை கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தம். அப்போ 6 சக்கரமா 7 சக்கரமானு பார்த்தீங்க அப்படின்னா 7 சக்கரம் தான். 7 சக்கரம் இருந்தால் தான் இந்த காற்றை கொள்ளளவை நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியும். வாழ்க யோகம், யோகம் நாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.